வந்து பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, யாரும் மதிப்பா, நம்மளை யாரும் மதிக்க மாட்டா. பணத்துக்கு மேலே தான் இந்த உலகமே ஓடுது இல்லைங்க. பணம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியும். ஒரு திருமணம் பண்ணணுமா, பணம் வேணும். ஒரு எஜுகேஷன் போகணுமா, பணம் வேணும். ஒரு இங்கே எது சாப்பாடு வாங்கணுமா, பணம் வேணும். இங்கே போகிறோமா, பணம் வேணும். அங்கே போகிறோம், பணம் இல்லாமல் நம்ம எது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பணம் தான். அதான் குரு பகவான் ஏன் குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, குரு பகவானுக்கு ஏன் கிரகங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பணத்துக்கு உண்டான கிரகமே குரு பகவான் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த குருவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ சுக்கிரன் சொல்றாங்க, சுக்கிரன் பணத்துக்கு உண்டான இதன். ஆனால் சுக்கிரன் வந்து பணத்துக்கு உண்டான கிரகம் தான். ஆனால் பெரும் பணம் இல்லை. பெரும் பணம் தனக்காரங்கன்னு சொன்னாலே குரு பகவான் தான். அப்படி குரு பகவான் சொல்லும்போது குரு பகவானின் நட்சத்திரங்கள் வந்து பலம் வாய்ந்தவை. இப்போ குரு பகவான் நட்சத்திரங்கள் என்ன சொல்லுவோம் நம்ம? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதை தான் குரு பகவானின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நட்சத்திரங்கள் தான் வந்து பலம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நட்சத்திரங்கள்லேயே வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மிக அதிக சக்தி வாய்ந்தது. ஏன்னா அது வந்து அங்கதான் குபேரோட நட்சத்திரம் தான். அந்த கஜானாவே வந்து பூரட்டாதி தான். ஸோ அந்த நட்சத்திரத்தை நீங்க வந்து அது பலப்படுத்திட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும். 3 நட்சத்திரம் இம்பார்ட்டன்ட் தான். அதுல வந்து புரட்டாதி வந்து டபுள் இம்பார்ட்டன்ஸ். இருக்கிறதுலயே வந்து பணவரத்தில் வந்து அடையணும் அப்படின்னாக்க ஆமா சார், ஆக்சுவலா புரட்டாதி நட்சத்திரத்தை பிடிச்சா போதும் அப்படிங்கிறீங்க. ஆமா கண்டிப்பாக. ஆமாங்க சார். ஆக்சுவலா குபேரன் பிறந்த நட்சத்திரம், குபேரன் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி. குபேரன் அதான் சொல்றா, கஜானாவே வந்து அந்த புரட்டாதி. ஆமா அப்ப அந்த கஜானாவை பிடிச்சா காரியம் ஆகும். ஆமா அவங்க சொல்லிதான் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் சார். வந்து இப்போ வந்து குரு அப்படின்னாலே நம்ம வந்து குரு பகவான் வழிபாட்டு எடுப்பதன் மூலம் வந்து என்ன, குரு பகவான் வழிபாட்டு ஸ்தலம்னா என்ன சொல்லுவோம்? ஆலங்குடி குரு பகவான், தென்குடி திட்டை குரு பகவான், திருச்செந்தூர், ராமர் கோவில், குபேரன் கோவில், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வழிபாடெல்லாம் நீங்க எடுப்பதன் மூலம் வந்து இந்த நட்சத்திரங்களை, குரு பகவானின் நட்சத்திரங்களை நீங்க பலப்படுத்தலாம். எப்படின்னா வந்து இப்போ அது வந்து எப்போ எடுக்கலாம், அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்க நினைச்ச நேரத்துல போயிட்டு வந்து வழிபாடெல்லாம் எடுத்து அது வந்து அப்புறம் நம்ம இந்த மேடம் சொல்லிட்டாங்க வழிபாடு எடுக்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன முறையில தான் நீங்க வழிபாடு எடுக்கணும். ஆமாமா சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த கோவிலுக்குலாம் போலாம். ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி பண்ணனும். அந்த டைம்ல போனாதான் அந்த ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். அப்ப வந்து இந்த மேட வந்து சொன்னாங்க யூடியூப்ல வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குருஸ்தலம் ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கணும்னா கூட குருபலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஆலங்குடி, தென்குடி திட்டை, ஆமா இந்த மாதிரி இடங்கள்லாம் போறோம். ஆமா குருவை பலப்படுத்த குருபலம் சொல்றாங்க இல்லையா? ஆமா சார். நினைச்ச நேரத்துல போக கூடாது. வந்து இப்ப நம்ம அதே என்ன சொல்லலாம், பஞ்சாங்கத்துல சூலம், அரியான், வைதுருதி இந்த நாம யோகங்கள் இந்த நடைமுறையில் உள்ள டைம். அதுவும் சதுஷ்பாத கரணம். இப்ப சூலம், அரியான், வைதுருதி வந்து குருவோட யோக நித்திய நாம யோகங்கள யோகமான நாம யோகங்கள், குருவோட நாம யோகங்கள். சதுஷ்பாத கரணம் வந்து அதோட கரண அதிபதி குரு பகவான். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க இந்த வழிபாடு எடுக்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சக்சஸே தரும். அதான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஆப்ல பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு உண்டான இப்போ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு சொல்றாங்க இல்லை, இன்னைக்கு இந்த நட்சத்திரம் ஓடுதுன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரிதான் ஆப்ல வந்து இன்னைக்கு என்ன நாம யோகம் போறது, இன்னைக்கு என்ன கரணம் போறதுன்ட்டு அந்த ஆப்லயே எல்லாம் டீட்டெயில் வந்துடும் சார். ஸோ அது வந்து நீங்க அது பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து அதே மாதிரி நீங்க வழிபாடு எடுத்துக்கலாம். இப்ப வந்து சிலவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் தான் அது வந்து. ஆமா சார். இப்போ வந்து எல்லாருக்குமே அமாவாசை அப்படிங்கிறது தெரியும். அமாவாசை வந்து எல்லாருமே திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? அது வந்து பொதுதான். அது வந்து இந்த பஞ்சாங்கம் அவங்களுக்கு வந்து பார்க்க தெரியாது, எங்களுக்கெல்லாம் ஆப்ல போட்டு பார்க்க தெரியாது அப்படின்றவங்களுக்கும் இருக்கலாம் இல்லையா? இப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த அமாவாசையோட முதல் 10 மணி நேரம் வந்து சதுஷ்பாத கரணம் அப்பதான் ஓடும். அந்த டைம்ல நீங்க போய் வழிபாடு எடுத்துக்கலாம். அமாவாசை திதிங்கிறது நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து 28 மணி நேரம் 26. ஆமா சார். ஆமா கண்டிப்பாக சார். 24 நேரத்துல வந்து ஆமா நீங்க இந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா அப்பதான் அந்த சதுஷ்பாத கரணம் அப்பதான் வரும். எப்பவுமே வந்து அமாவாசை ஒட்டிதான் சதுஷ்பாத கரணமே ஓடும். அது குரு பகவானோட கரணம். ஆமா அந்த கரணாதிபதி. அப்போ நீங்க வந்து அந்த தெரியாதவங்க வந்து அந்த அந்த அமாவாசை ஆரம்பித்து முதல் 10 மணி நேரம் 10 hours அதுக்குள்ள போய் நீங்க அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். வந்து ஆப்ல பஞ்சாங்கத்துல பார்க்க தெரிந்தால்
நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன், குருவாயூரப்பன், ஆலங்குடி, தென்குடி திட்டை, ராமர் கோவில்கள் ராமர் கோயில் போகலாம். ஆமா, நிறைய இருக்குது. அதெல்லாம் ஆப்ல பார்க்க தெரிஞ்ச சூழ்நிலையா வைத்திய இதுல எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் வந்து பார்க்க தெரியல, எங்களுக்கு அதெல்லாம் வந்து நாலேஜ் இல்லை, பார்க்க தெரியாது அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு அமாவாசையும் வரக்கூடிய அந்த அமாவாசை உருவாகி அமாவாசை திதி என்பது வந்ததுல இருந்து முதல் 10 மணி நேரத்துக்குள்ள அந்த வழிபாடு எடுத்தா கண்டிப்பா குருவினுடைய அருள் முழுசா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அற்புதமான தகவல். இப்ப நம்ம வந்து இந்த கோவில், இந்த மாதிரி கோவில் போய் தான் நம்ம வந்து குருவான இப்ப வந்து கோயில் போக முடியாதவங்களுக்காக வந்து நான் இப்ப சொல்றேன். இப்போ வந்து பெண் நாய்களுக்கு நீங்க இந்த சதுஷ்பாதம் இந்த டைம்ல வந்து உணவு கொடுக்கலாம். பெண் நாய்களுக்கு. பெண் நாய் மட்டும் பர்டிகுலரா சொல்றீங்க? பெண் நாய் வந்து அந்த குருக்கு உண்டான அந்த முக்கியமான முழு அம்சத்தோட, குருவோட அம்சம். அம்சமா எடுத்துக்கலாம் பெண் நாய. அதுவும் நீங்க சைவ உணவு தான் கொடுக்கணும். அந்த அசைவ உணவு கொடுக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் கொடுத்துறாதீங்க. சைவ உணவு தான் கொடுக்கணும். குரு பகவான் சைவக்காரர். அவரு சைவம். குரு பகவான் குரு பகவான் சைவம். அசைவ உணவு கொடுக்காதீங்க, சைவ உணவு தான் கொடுக்கணும். ஆமா கண்டிப்பாக. வேற வந்து இப்ப வந்து மஞ்சள் நிற இது உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கோயில் போக முடியாதவங்க மஞ்சள் பூசணி, முலாம்பழம், அப்புறமா மாம்பழம், இதெல்லாம் வந்து மஞ்சள். இப்போ வந்து நெய்ல செய்த பதார்த்தங்கள். நெய் வந்து குரு உண்டான உணவு தான். அப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறம் அதுவும் இல்லாம இது வந்து உணவுகள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த உணவுகளை எடுக்கும்போது கூட வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு வசியம் வந்து அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகும். அது வந்து உங்களுக்கு பணபலம் அதிகமா கிடைக்கும். ஆமா சாப்பிடலாம், பிறருக்கும் கொடுக்கலாம். சாப்பிடலாம், பிறருக்கும் கொடுக்கலாம். சாப்பிடலாம், தானமும் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதை நான் சொன்ன இந்த சதுஷ்பாதம் அந்த அமாவாசை வருது இல்லைங்களா, அந்த 10 மணி நேரம், அது வந்து முதல் 10 மணி நேரத்துல இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப கோயில் போக முடியாதவங்க இந்த இப்படி பெண் நாய்க்கு உணவளிக்கலாம், தானம் கொடுக்கலாம், சாப்பிடலாம், பிறருக்கு கொடுக்கலாம். ஆமா சார். இது எழுதி போடுவாங்க. ஆமாமா சார், பணத்துக்காக தான் எல்லாரும் ஓடுறாங்க. பணம் தான் அது ரொம்ப ஈஸியஸ்ட் வந்து நம்ம உணவு எடுக்கிறது. கோயிலுக்கு போனா வந்து அதுக்கு பணம் வேணும், செலவு பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. உணவுன்னா ஈஸியா எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா கிடைக்கிற உணவுகள் தான். சரிங்க சார். அது இல்லாம மஞ்சள் நிற ஆடைகள் அது வந்து யூஸ் பண்ணுறது மூலமா கூட நீங்க பணம் வந்து ஈர்ப்பு அதிகமாகி பணபலத்தை நீங்க பெருக்கிக்கலாம். மஞ்சள் ஆடைகள் உடுத்துறது மூலமா, அதை தானம் கொடுக்கறது மூலமா கூட. அதாவது சூளம் மரியாதை வைத்தியத்தின் ஆமியோகத்துல அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் ஆடைகளை வந்து கொடுக்கலாம், அல்லது அந்த மஞ்சள் ஆடைகளை வந்து பிறகு வந்து தானம் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமான விஷயம். மஞ்சள் பூசணி, முலாம்பழம், மாம்பழம், நெய், எல்லாமே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள். ஆமா மஞ்சள் நிறம். ஆமா சார். ஆக்சுவலா குரு பகவானுடைய உணவுகள்னா நீங்க மஞ்சள் கலர்ல இருந்தா அதெல்லாம் வந்து நீங்க வந்து குருவுடைய உணவா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா மஞ்சள் நிற உணவுகள். ஸோ மஞ்சள் நிற ஆடைகள் கூட நீங்க உடுத்தலாம். மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்தும்போது கூட குரு பகவான் மஞ்சள் இது நம்ம கொன்றை மலர் சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் கொன்றை, அந்த கொத்து கொத்தா பூக்குமே, அது வந்து ரொம்ப அந்த மாதிரி டைப்பு. அந்த மாதிரி இப்போ நிறைய செடிகள்லாம் இப்போ நம்ம இந்த செவந்தி பூ, மஞ்சள் பூவெல்லாம் பூக்கும் இல்லையா, கொத்து கொத்தா பூக்கும் இல்லையா நிறைய, அந்த செடிகளை நீங்கள் வளர்க்கலாம் வீட்டில். அந்த மாதிரி அந்த செடிகளை வந்து நீங்கள் வளர்க்கும் கூட அந்த அது என்ன ஆகுதும் பணம் வந்து அந்த ஈர்ப்பு வசியம் அந்த நீங்கள் பண்ணி அதை வந்து பணபலத்தை வந்து டபுள் ட்ரிபிள் ஆக்கலாம், அதிகப்படுத்தலாம். இப்போ ஒரு 1000 கிடைக்கிற இடத்துல அதை வந்து 1500 2000 அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஸோ வந்து உங்களுக்கு அந்த பணபலம் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு.
ஆமா. பாத்தீங்கன்னா இந்த சந்தன மரம், சந்தன ஆயில் அதெல்லாம் கூட குருபவன் கண்டிப்பாக. இப்ப குரு ஆதிக்கம் உள்ள மரங்கள் பார்த்தோன்னா அரச மரத்தை சொல்லலாம், சந்தன மரத்தை சொல்லலாம். இப்ப அந்த மரத்துல நீங்க வந்து அந்த மரத்தை வளர்க்கலாம். இல்ல அந்த மரத்துல அடியில போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா கூட அந்த வந்து குரு ஆக்டிவேஷன் ஆகும். ஆமா, அப்புறம் கூட உங்களுக்கு வந்து பணபலத்தை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக. ஒரிஜினல் சந்தனம் சந்தனம், ஒரு சந்தனத்தை வைக்கலாம். ஆமா, சந்தன ஆயில் யூஸ் பண்ணலாம். அந்த பியூர் சந்தன ஆயில் யூஸ்னா கூட சந்தன மாலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சந்தன மாலை இருக்கு இல்லைங்களா? ஆமா, போட்டாலும் ஆமா. அப்போ வந்து கனக புஷ்பராகம், நவரத்ன கல்லு, கனக புஷ்பராகம், அதை வந்து மோதிரமா அதை டாலரா பண்ணலாம். குருவோட உலோகம் தங்கம், தங்கத்தாலான ஆர்னமெண்ட்ஸ், நகைகள், ஜுவல்லரி அது போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டால் கூட வந்து குரு வந்து ஆக்டிவேட் அதிகமாகி பணபலம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஆமா சார். வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிவ வழிபாடு சொல்லும்போது யார் யாரெல்லாம் சிவ வழிபாடு எடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சூப்பரா சொல்லிட்டே வந்தீங்க. அது ஒரு சூப்பரான தகவல் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த சிவ வழிபாடு எடுக்காதீங்க, எடுத்தா வந்து பாதிப்பு வந்து உங்களுக்கு நடக்கும். இல்ல, சூலம் வரியான் வைதுருதி நாமயோகத்தில் பிறந்தவங்க. சூலம் கரெக்ட். சூலம் வரியான் வைதுருதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வந்து சிவ வழிபாடு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சூப்பரான தகவல். இப்ப வந்து இந்த குருபவனை பூஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க நீங்க. ஆமா. இப்ப வந்து இந்த ஆலங்குடி, தென்குடி திட்டை, திருச்செந்தூர் முருகன், ராமர் மூலவராக இருக்கக்கூடிய கோவில்கள், இதெல்லாம் வந்து ஒன்று சூலம் வரியான் வைத்திருந்து போங்க அப்படின்னீங்க. அப்படி இல்லைன்னா இந்த முதல் 10 மணி நேரத்துக்குள்ள கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சொன்னீங்க. அப்புறம் குருவுடைய உணவுகளை எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துங்க, பிறருக்கு தானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் மஞ்சள் நிற ஆடைகளை வந்து உடுத்துறது, தானம் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஓகே. அதே போல இந்த குருவை வந்து யாராவது பூஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு சிவனுக்கு சிவ வழிபாடு வந்து ஒரு சிலருக்குலாம் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? அது போல இந்த குருனுடைய பூஸ்ட் வந்து பண்றோம் நம்ம பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சிலருக்கு ஏதாவது பண்ணலாம் பாதிப்புகள் வாய்ப்புகள் இருக்கு. அது யாருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஆமா சார். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து குரு அவயோகமா வருவாரு. ஆமா, அவங்க வந்து இந்த இயக்கக்கூடாது. ஆமா சார். ஆமா, அது வந்து கெடுபலன் தான் போய் முடியும். ஆமா, அவங்க வந்து இந்த குருவோட நான் இப்ப சொன்ன இந்த காரகத்தையும் வந்து இதை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாமா. சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. சப்போஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருக்கும். சரிங்களா? அது வந்து மாறுபட்ட பலன் தான் அவங்க கொடுக்கும். அது ஆமா பிரச்சனை. ஆமா ஆமா, பண்ண பிரச்சனை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும். ஆமா, அதனால வந்து சௌபாகியம், வியாகாதம், சாத்தியத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த குருவை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து பாத்திர வேண்டாம். இது வந்து உங்க ஜாதகத்திலே நம்ம அவங்க ஜாதகத்திலே இருக்கு. ஆமாமா, ஜாதகத்திலே இருக்கு. ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா வந்து ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு திதி, ஒரு நாமயோகம், ஒரு கர்ணத்துல தான் பிறந்திருப்பாங்க. அப்ப வந்து இந்த நாமயோகத்துல அவங்க பாத்துக்கலாம் இல்லையா? ஆமா, சௌபாக்கியம், சாத்தியம், வியாகாதம் அந்த நாமயோகத்துல பிறந்தவங்க வந்து இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. எப்படி நான் வந்து சூரிய பகவானை வந்து சூலம் வரியான் வைதுரியக்காரங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனோ அதே கான்செப்ட் தான் சார் இங்கேயும். ஆமா, ரொம்ப சூப்பரான தகவல் கொடுத்தீங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்ததா வந்து நம்ம கரணங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு டாபிக் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஒரு கரணம் ஒரு டாபிக் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆமா சார், நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகலாம், ஒரே மாதிரி இருந்தா வந்து போர் அடிச்சு போகும். அதனால வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு வரேன் சார். ஆமா ஆமா. இன்னைக்கு லைவ்ல வந்து நேயர்கள் எல்லாம் நல்லா விரும்புறாங்க. இப்ப இது பார்க்கலாமா? இப்ப அடுத்தது என்ன கரணம் பார்க்க போறோம்? இப்ப வந்து அடுத்த நம்ம பாலவ